குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு வீடியோ. இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய டாப்ஸ், அதுக்கப்புறம் பாட்டம்ஸ், அதுக்கப்புறம் கோட்ஸ் அதெல்லாமே எடுத்திருக்கேன். அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவோட ஒரு குயின் அப்படின்னு சொல்லணும்னா இந்த டாப் நான் வந்து சொல்வேன். செம்ம வர்த்தான ஒரு டாப் இந்த பிரைஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 300 அதுக்குள்ளேயே தான், அண்டர் 500, 400 கூட கிடையாது, அதுக்குள்ளதான். ஸோ இந்த டாப் வந்து நான் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றது, நான் வந்து ஃபிளாட்டர் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல், கிளாத், ஸ்டைல் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு வேஸ்ட் கோட் மாதிரியான ஒரு லுக்கே வந்து ஒரு ட்ரெண்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காதி அந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாப். இதுக்கு வந்து நான் நிறைய பேண்ட்ஸ், ஜீன் எல்லாத்தையுமே ஸ்டைல் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்குமே இதனோட லுக் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல் பாட்டம் ஜீன் வந்து எடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி, அதாவது நம்ம வந்து ஒரு குர்த்தி போட்டாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு செட் ஆகணும், மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 ஜீன் வந்து இந்த வீடியோக்கு நான் எடுத்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெல் பாட்டம் ஜீன். இது வந்து ரோட்ஸ்டர் பிராண்டோடது. இது வந்து ஹை வேஸ்டான ஒரு ஜீன். ஸோ எப்பவுமே ஹை வேஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்னா ஹை வேஸ்டடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். இல்லைன்னா ஹை வேஸ்ட்னு சொல்லிட்டு அது வந்து நல்லா நம்மளுக்கு அந்த பெல்லி பட்டனுக்கு கீழே வர மாதிரியே இருக்கும். வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதான் ஹை வேஸ்டடாக இருந்துச்சு. லென்த் வைஸ் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. சைஸ் வந்து நான் 30 சைஸ் எடுத்திருந்தேன். 30 சைஸ் வந்து எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எப்பவுமே என்னோட வந்து 28 சைஸ், இப்போ வந்து 30, 32 அதெல்லாம் தான் கரெக்டாக இருக்கு. இது வந்து 30 சைஸ்க்கே கரெக்டாக இருந்தது. பேண்ட் வந்து ஒரு பிளாக் கலர்ல நல்ல ஒரு பூட் கட் மாதிரியான ஒரு டைப். இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 500. ஸோ அண்டர் 500க்கு ரோட்ஸ்டர் பிராண்ட்ல இந்த ஜீன் வந்து எடுத்திருந்தேன், விச் இஸ் வெரி அஃபோர்டபுள். அதனால லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம போய் வாங்கிக்கிங்க நீங்களும். நெக்ஸ்ட் ஜீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ரோட்ஸ்டர் பிராண்ட்லயே ஒரு வைட் லெக் ஜீன் எடுத்திருந்தேன். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் 400 தான் எடுத்திருந்தேன். ஸோ 400க்கு ரொம்பவே வர்த் இது. இப்போ பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சேம் இது வந்து ஹை வேஸ்டடான ஜீனு. இப்போ சைஸ் வந்து எனக்கு எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால ஜீனே எதுவுமே பத்த மாட்டேங்குது. வாங்கி வச்ச ஜீன் எல்லாமே அப்படியே கபோர்ட்ல இருக்கு. அதனால மெயினா இந்த ஜீன் எடுத்திருந்தேன். 30 சைஸ் வந்து எடுத்திருந்தேன். 30 சைஸ் வந்து எனக்கு கரெக்டா இருந்துச்சு, ஹை வேஸ்டட். மெயினா இந்த ஜீன் வந்து கொஞ்சம் ஸ்டைலா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிப்ட் ஜீன் வந்து நான் எடுத்திருந்தேன். லெஃப்ட் லெக்ல நம்மளுக்கு நீ கிட்ட மட்டும் லைட்டா ஒரு டான் ஜீன் மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அந்த கால் தெரியுற மாதிரி எல்லாம் இது இல்ல, டீசெண்டா தான் இருந்துச்சு. இது வந்து நீங்க வந்து ஷார்ட் டாப், அதுக்கப்புறம் குர்த்தா எதுக்கு வந்தாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அந்த ப்ரௌன் அந்த பெஸ்ட் டாப் போட்டு ஸ்டைல் பண்ணிதான் ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸோ இதனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வந்து ரோட்ஸ்டரோட பிராண்டு. ஸோ இதான் நம்மளோட அடுத்த ஜீன். அடுத்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஒரு ட்ரேப் பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஜாரா அந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல வந்து நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால ரொம்ப நாளா அதுலயும் தேடிட்டு இருந்தேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே இருந்துச்சு. சடனா இந்த வீடியோக்கு நான் வந்து சர்ச் பண்ணும் போது இந்த பேண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஒயிட் பேண்ட்ஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு மெயினா பாக்குறது அது வந்து சீ த்ரூவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா சீ த்ரூவெல்லாம் இல்ல, நல்ல மெட்டீரியல் வந்து நல்லாவே இருந்துச்சு. நல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு 1000-1500 ரேஞ்ச்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. மோஸ்டா அந்த H&M ஸ்டைல் அதுக்கு மேட்ச் பண்ற அளவே இருந்துச்சு அதனோட கிளாத் எல்லாமே. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 700 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கம்மியா தான் எடுத்தேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபார்மலா ஒரு ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா இந்த பேண்ட்ஸ் வந்து ஸ்டைல் பண்ணலாம். இதுக்கே வந்து மேல டாப் வந்து ரொம்ப கிராப் டாப் மாதிரி ட்ரெண்டியா போட்டீங்க அப்படின்னாலும் ஒரு கேஷுவல் லுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரௌசர்ஸையும் நீங்க போய் பாருங்க, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரௌசர்ஸ். அடுத்த பேண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வைட் லெக்கான ஒரு பேண்ட். இது வந்து இந்த பெக் ட்ரௌசர்ஸ் மாதிரியான ஒரு வேஸ்ட்ல வந்து நம்மளுக்கு பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. காட்டி பிராண்டோடது. இந்த பிரைஸ்க்கு இந்த பேண்டோட லுக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினா பிரைஸுக்கு அந்த ட்ரெஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குவேன் நானு. ஸோ இந்த பிரைஸ்க்கு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு பெய்ஜ் கலரான, பெய்ஜ் மாதிரி இல்ல, ஒரு லைட் பெய்ஜ் மாதிரியான ஒரு பேண்ட். நம்மளுக்கு வந்து நாட் கொடுத்துருந்தாங்க. இது அட்ஜஸ்டபிள் டைப் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் லெக்கான பேண்ட். நல்ல ஒரு கேஷுவல், ஃபார்மல் ரெண்டுக்குமே ஸ்டைல் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா டிராவல் டைம்ல யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் லுக்கு கூட நீங்க வந்து இந்த ஸ்டைல் வந்து பண்ணலாம். சைட்லயே நான் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் 28 சைஸ் எடுத்திருந்தேன். 28 சைஸே எனக்கு கரெக்டா இருந்துச்சு. ஸோ ஹை வேஸ்டடா இருக்கிறதுனால நான் வந்து எலாஸ்டிக் டைப் அப்படிங்கறதுனால 28 சைஸ் போட்டுருந்தேன். 28 சைஸ் எனக்கு ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. ஸோ இதான் நம்மளோட அடுத்த ட்ரௌசர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் செட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் செட்.
டாப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் எல்லோல பெப்ளம் டாப் மாதிரி. இது வந்து வி நெக் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப ஒரு கேஷுவல் ஃபார்மல் எல்லாத்துக்குமே ஸ்டைல் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எம் சைஸ் எடுத்திருந்தேன். எம் சைஸ் வந்து எனக்கு ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. கோடுக்கு வர ட்ரௌசர்ஸ் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லினன் பேண்ட்ஸ் மாதிரியான ஒரு லுக் இருந்துச்சு. பாக்குறதுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இதுல வந்து இந்த த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் த்ரெட் வந்திருந்தது ரொம்ப அழகா இருந்துச்சு. சில்வர் த்ரெட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளிட்டரியா இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதாவது ரொம்ப ஜிகு ஜிகுலாம் இல்லாம ரொம்ப டீசென்டான ஒரு லுக் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து மோஸ்டா நிறைய டாப்க்கு வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தே வந்து 600 700 தான். அதுக்கு வந்து இது ரொம்பவே வர்த்தா இருந்துச்சுன்னு இது வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஆஃபீஸ்க்கு இல்லைன்னா டக்குன்னு ஒரு கெஃபே போறீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் கூட ஸ்டைல் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் இது. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ். அடுத்த ட்ரௌசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபிளாட் ஃப்ரண்டான ஒரு ட்ரௌசர்ஸ் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாட் ஃப்ரண்ட்னா எந்த ப்ளீட்ஸும் இல்லாம நீட்டா இருக்க மாதிரி ஒரு ஒயிட் லெக் பேண்ட் மாதிரி எலாஸ்டிக் டைப். இது வந்து நான் 28 சைஸ் எடுத்துட்டேன். பட் எனக்கு இது வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு. ஸோ இது எலாஸ்டிக் டைப் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இல்லை. அதனால வந்து ஒரு 30-32 எடுத்திருந்தேன்னா எனக்கு கரெக்டா இருந்திருக்கும். ஒரு கல்லட்ஸ் ட்ரௌசர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஃபார்மலா நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ்க்குலாம் போட்டு போறதுக்குலாம் செம்ம சூப்பரா இருக்கும். ரிப்டு ஸ்டைல்ல வந்து இந்த ட்ரௌசர்ஸ் இருந்துச்சு. வித் பாக்கெட்ஸோட வருது. ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்ல ஒரு பயங்கரமான ஸ்டைல் இது. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரௌசர்ஸ். இதனோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கு நான் எடுத்திருந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பாட்டம்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நீவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.